Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இம்மூவபிளாக இருந்தாலும் சரி, மூவபிள் ஐட்டம் வச்சு நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த லோன் வந்து உங்களுடைய பெயரில் என்னென்ன லோன் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக அந்த CERSAI வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து பாரோயர் பேஸ்டு சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கின நபரை வச்சு அவங்களுடைய டீட்டெயில் வச்சு நம்ம ஆன்லைன் மூலமாக இந்த CERSAI வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் CERSAI அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதில் டாப்பில் பாருங்க பப்ளிக் சர்ச் அப்படின்னு இருக்கு. அதை கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாரோயர் பேஸ்டு சர்ச் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். டெப்டார் பேஸ்டு சர்ச் அப்படின்னு இருக்கும். இதில் டைப் ஆஃப் டெப்டார் நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அசட் கேட்டகரி நம்ம இப்போ தேட போகிறது இம்மூவபிள் கேட்டகரி, அதனால இம்மூவபிள் கொடுத்துட்டோம். இது வந்து நேம் ஆஃப் தி டெப்டார் அல்லது டெப்டாரோட பேன் கார்டு நம்பர் நமக்கு கண்டிப்பாக வேணும். டெப்டார்னா வேற யாரும் இல்லைங்க, கடன் வாங்கிய நபரின் பெயர் அல்லது அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் வேணும். அதை இங்கே கொடுத்துட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ண சொல்லும். ஃபீஸ் அப்ளிகபிள் போட்டு 10 rupees, அதற்கு GST போட்டிருப்பாங்க. டோட்டல் அமௌண்ட் பேயபிள் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் ஐடியும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ப்ரொசீட் டு பே கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். அவங்களுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, எவ்வளோ அமௌண்ட் லோன் வாங்கியிருக்காங்க, டைப் ஆஃப் ஃபினான்ஸ், டீட்டெயில் ஆஃப் சார்ஜ் இப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்படி தாங்க ஒரு நபரின் கடன் வாங்கின டீட்டெயில்ஸை, டெப்டார் டீட்டெயில்ஸை பாரோயர் பேஸ்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலம் நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.